ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வாரமாக ரொம்பவே உடம்புக்கு சரியில்லை. அதனால தான் வீடியோஸ் போட முடியல. ரொம்ப ரொம்ப சாரி. என் வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் சேர்ந்து சாரி. இல்லை, இவ்வளோ நாளாக நிம்மதியாக இருந்த மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இனிமேல் கண்டினியூவாக என்னுடைய இம்சைகள் தொடரும். இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் சட்னியும் சப்பாத்தியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த பீட்ரூட் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தோட்டத்துலேருந்து பிடுங்கிட்டு வந்து செஞ்சுருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். நேற்றுக்கு பிடுங்கிட்டு வந்து இன்றைக்கி நான் வந்து நைட் டின்னருக்கு வந்து பீட்ரூட் சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். அம்மாவோட பிறந்த ஊருக்கு போயிருந்தோம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் தான் போயிருந்தோம். போயிட்டு அங்கே வந்து ரொம்ப நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து நிறைய பீட்ரூட் தோட்டம், அப்புறம் வந்து கத்திரிக்காய் இதெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து இந்த பீட்ரூட் செடியெல்லாம் நேரில் பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அப்படியே பீட்ரூட் அப்படியே மண்ணுலேருந்து அப்படி பிடுங்கி கொடுத்தாங்க பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே வந்து இன்றைக்கே செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதனால் வந்து நேற்றுக்கு செய்ய முடியல. இன்றைக்கி வந்து பீட்ரூட் சட்னி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பீட்ரூட் சட்னி ரெடி பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்றதுலேயே ஒரு தனி சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா? எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மிளகா இதெல்லாம் வந்து இது சாப்பிட்ருக்கேன். பட் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக பீட்ரூட் செஞ்சு சாப்பிட்டது இதுதான் ஃபஸ்ட் டைம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷாக எதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.